ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் விக்ரமாதித்த மகாராஜாவோட கதைகளை கேட்க போகிறோம். இது எபிசோட் 1. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் உஜ்ஜயினி பட்டணம் உலகத்திலேயே அற்புதமான நகரமாக இருந்துச்சான். நகரம் முழுசும் மாட மாளிகைகளும் மணி கோபுரங்களோட ஜேன்னு இருந்துச்சான். அதுக்கு காரணம் உஜ்ஜயினியை ஆட்சி செஞ்ச போஜராஜன் அப்படின்ற அறநெறி தவறாத ராஜா. போஜராஜன் மக்கள் நல்லா இருக்கணும்னு கண்ணும் கருத்துமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவருக்கு சப்போர்ட்டாக அவரோட மந்திரி இருந்தார். அவங்க ஆட்சியில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்க. ஊருக்கு பக்கத்தில் உள்ள காட்டில் இருந்து வைல்ட் அனிமல்ஸ் அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கும். அப்பெல்லாம் ராஜா படையோட காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு தடவை போஜராஜன் படைகளோட வேட்டைக்கு போனார். அன்னைக்கு பயங்கரமான வெயில். காலையில் இருந்து வேட்டையாடி எல்லாரும் பயங்கரமாக டயர்டாயிட்டாங்க. கொண்டு வந்த தண்ணி உணவு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதனால் கொஞ்சம் வீரர்கள் அனுப்பி பக்கத்தில் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க, பசி தாகம் போக்க இடம் இருக்கான்னு பாருங்கன்னு ராஜா அனுப்பி வச்சாரு. போன வீரன் ஒருத்தன் திரும்பி வந்து அங்கே ஒரு கம்பங்கொள்ளை இருக்கு ராஜான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போனான். நல்ல செழிப்பான அந்த தோட்டத்தில் சோளம், கம்பு, திராட்சைன்னு எல்லாமே நல்லா விளைஞ்சிருந்துச்சு. அதை சாப்பிட வர்ற காக்கா குருவியை துரத்துறதுக்கு சோலைக்கு நடுவில் பரண் போட்டு அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்து பறவைகளை விரட்டிட்டு இருந்தார். ராஜாவும் படை வீரர்களும் டயர்டாக வர்றதை பார்த்தவர், வாங்க வாங்க, நான் சரவணப்பட்டர். இந்த இடத்துக்கு நான் தான் சொந்தக்காரன். உங்கள் எல்லாரோட முகத்தை பார்த்தாலே ரொம்ப சோர்வாக பசியில் வாடி போய் இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த கம்பம் கொள்ளையில் பழுத்த பழங்கள், திராட்சை, வெள்ளரி பிஞ்சு, சோளம் எல்லாமே இருக்குது. பசியார சாப்பிடுங்க. கம்பம் தட்டையை குதிரைக்கு கொடுங்க. ராஜாவே விருந்தாளியாக வர்றது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு களைப்பார இருந்துட்டு போங்கன்னு சொன்னார். அதை கேட்ட போஜராஜன் எல்லாரையும் கூட்டிட்டு சாப்பிட போனார். பயங்கர பசியில் இருந்த வீரர்கள் உள்ளே வந்து வேண்டியதை பறித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பரண் மேலே இருந்த சரவணப்பட்டர் கீழே இறங்கி வந்தார். எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு கோபமாக ராஜா கிட்ட வந்து, போஜராஜனே, இதென்ன வேலை? இந்த நாட்டை நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சுட்டு வர்ற மகாராஜா நீங்கள் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணலாமா? நீங்களும் உங்கள் படை வீரர்களும் ஒரு ஏழை விவசாயியோட தோட்டத்தை அழிச்சிட்டீங்களே. என்னோட 1 வருஷ வருமானமே போச்சே. நீங்கள் தான் எல்லாரையும் காப்பாற்றுற ராஜா. நீங்களே இப்படி ஒரு விவசாயியை கஷ்டப்படுத்தலாமா? இதுக்கு நான் யார்கிட்ட போய் நீதி கேட்க முடியும்னு சொன்னார். அதை கேட்டதும் ராஜாவுக்கு வருத்தமாக இருந்துச்சு. வீரர்களை கூட்டிட்டு கிளம்பினாரு. அப்போது சரவணப்பட்டர் மறுபடியும் பரண் மேலே ஏறி உட்கார்ந்தாரு. ராஜா வெளியே போகிறத பார்த்ததும், அரசரே, ஏன் போறீங்க? அதுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? உங்கள் முகத்தை பார்த்தா களைப்பாக இருக்கே. நிழலில் படுத்து இளைப்பாரிட்டு போங்களேன்னு ரொம்ப நல்ல விதமாக பேசினாரு. அதை பார்த்ததும் போஜராஜனுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. பட்டர் தரையில் இருக்கிறப்போ ஒரு மாதிரியும் பரண் மேலே இருக்கிறப்ப வேற மாதிரியும் பேசுகிறாரு. அப்படி பரனில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு போஜராஜன் ஆசைப்பட்டாரு. பரண் மேலே ஏற கால் வச்சதுமே மனசில் ஒரு அமைதி வந்துச்சு. எல்லாரையும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றணும், வறுமையை போக்கணும், அறநெறி தவறாமல் ஆட்சி செய்யணும்னு உயர்ந்த எண்ணங்கள் தோணுச்சு. போஜராஜனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பரனில் ஏதோ அதிசயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அதை அந்த பட்டர்கிட்ட இருந்து கம்பங்கொள்ளைய அதிக விலையும் கொடுத்து வேற நிலங்களும் கொடுத்து வாங்கினாரு. அடுத்த நாளே ஆட்களை விட்டு அந்த இடத்துல தோண்டி பார்க்க சொன்னார். ஆட்கள் அந்த இடத்துல தோண்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பாதுகாப்பாக மண்ணை எடுத்து பார்த்தா உள்ள ஒரு தங்க சிம்மாசனம் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நவரத்னங்கள் பதிச்ச அந்த சிம்மாசனத்தில் 32 படிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு படியிலையும் ஒரு தங்க பதுமை இருந்துச்சு, அதாவது தங்க சிலை இருந்துச்சு. போஜராஜன் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. அந்த சிம்மாசனம் இருந்த இடத்துல நின்னதுக்கே மனசில் அவ்வளோ நல்ல எண்ணங்கள் வந்துச்சே. அதில் ஏறி ஆட்சி செஞ்சால் மக்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியும்னு நினச்சி சந்தோஷப்பட்டார். சிம்மாசனத்தை எடுத்து வெளியில் வைக்க சொன்னார். பெரிய சிம்மாசனம்ன்றனால நிறைய பேர் இறங்கி தூக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் சிம்மாசனத்தை அசைக்கவே முடியலை. கயிறு கட்டி யானையை வச்சு மேலே இழுக்க முயற்சி செஞ்சாங்க. அது அசையவே இல்லை. அப்போது பக்கத்தில் இருந்த மந்திரி, அரசே, இது ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த சிம்மாசனம் மாதிரி இருக்குது. சிறப்பு பூஜைகள் செஞ்சு பார்க்கலாம்னு சொன்னார். அடுத்த நாள் புரோகிதர்களை வர வச்சு விசேஷ பூஜைகளும் செஞ்சு சிம்மாசனத்தை மேலே இழுத்தாங்க. அப்போ அது ஈஸியாக வெளியே வந்துருச்சு. நவரத்ன சிம்மாசனத்தை தலைநகருக்கு கொண்டு வந்தாங்க.
அதுக்கு பிரம்மாண்டமாக 1000 கால் மண்டபம் ஒன்று கட்டி அதுக்கு நடுவில் சிம்மாசனத்தையும் வச்சாங்க. நல்ல நாள் பார்த்து பூஜைகள் செஞ்சு நிறைய பேருக்கு தானம் கொடுத்துட்டு சிம்மாசனத்தில் போஜராஜன் ஏற போனார். அப்போ 32 படிகள்லையும் இருந்த 32 பதுமைகளும் கலகலன்னு கை கொட்டி சிரிச்சிச்சு. பதுமைகளே, ஏன் நான் சிம்மாசனத்தில் ஏற போகிறப்ப சிரிக்கிறீங்கன்னு போஜராஜன் கேட்டார். அப்போது முதல் படிக்கு காவலாக இருந்த வினோத ரஞ்சித பதுமை பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த சிம்மாசனம் ரொம்ப சிறப்பானது. அதில் ஏறி ஆட்சி செய்ய உனக்கு தகுதி இருக்கா போஜராஜனே? எங்கள் மகாராஜாவை போல சிறப்பான குணங்கள் இருந்தால் நீயும் தாராளமாக இதில் ஏறி ஆட்சி செய்யலான்னு சொல்லிச்சு. அப்படி நீங்கள் சொல்கிற அளவுக்கு சிறப்பான குணம் என்ன? அப்படிப்பட்ட மகாராஜா யாருன்னு போஜராஜன் கேட்டார். 56 தேசங்களையும் கட்டுப்படுத்தி உலகத்தையே ஆட்சி செஞ்சு பூலோக தேவேந்திரன் மாதிரி வாழ்ந்தார் விக்ரமாதித்த மகாராஜா. அவரோட சிம்மாசனம் தான் இது. அவரோட வரலாறை நாங்கள் சொல்கிறோம். அதை கேட்டுட்டு அப்புறமா இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் ஏறுறதை பற்றி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி விக்ரமாதித்த மகாராஜாவோட வரலாறை சொல்ல ஆரம்பிச்சிச்சு வினோத ரஞ்சித பதுமை. அந்த கதையை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.